ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பால்மிக் டிஎன்பிசி அகாடமி. ஸோ வந்து தமிழில் 6th தமிழில் இயல் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூதுரை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மூதுரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். சரிங்களா, மூதுரை எழுதியவர் யார்? ஔவையார். ஸோ நூல்வெளி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இந்நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னு பாருங்கள். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வெளி, இந்த நூல்கள்லாம் வந்து இவர் வந்து இயற்றியுள்ளார். சரிங்களா, இதுக்கு வந்து என்ன பொருள்னு பாருங்கள். மூதுரை என்னும் சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது தான் இதுக்கு வந்து பொருள். சரிங்களா, சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் என்னது மூதுரைன்னு பெயர் பெற்றிருக்குது. சரிங்களா, ஸோ இந்நூலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 31 பாடல்கள் உள்ளன. ஸோ கொஸ்டின் கேட்கலாம், இந்நூலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன? 31 பாடல்கள் உள்ளன. சரிங்களா, ஸோ தமிழ் ரொம்ப படிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து பாட்டு பாருங்கள். மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தண்டேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஸோ இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ரொம்ப ஈஸியான பாடல் தான். 4 லைன் தான் இருக்குது. ஸோ அந்த 4 லைனுமே படிச்சுக்கோங்க. சரிங்களா, ஈஸியாகவே நீங்கள் வந்து மெமரி பண்ணிடுவீங்க. சரிங்களா, மன்னனும் ஆசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தண்டேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு. என்னதுன்னா, மன்னருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில், அவங்க ஆட்சி செய்கிற ஊரில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சிறப்பு. ஆனால் கற்றவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அவர் எங்கே போனாலும் அவரோட பெருமையெல்லாம் தெரியும். சரிங்களா, ஸோ அதைத்தான் வந்து இந்த பாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மன்னனை விட நல்லா கற்றவன், என்னது குறையில்லாமல் கற்றவர் தான் பெருசு, குறையில்லாமல் கற்றவங்க தான் சிறப்புடையவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதில் மாசரன் பார்த்தீங்கன்னா குற்றம் இல்லாமல், சொல்லும் பொருளும் பாருங்கள் ரொம்ப முக்கியம். மாசரனா என்னதுன்னா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கினா என்னதுன்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து, தேசம்னா என்னது நாடு. சரிங்களா, ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியானது, முடிஞ்சு. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும். ஸோ அடுத்து பாருங்கள், இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இடம் கூட்டல் எல்லாம். அடுத்து பாருங்கள், மாசரை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாசு கூட்டல் அற. சரிங்களா, அடுத்து குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா குற்றம் இல்லாதவர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், சிறப்பு கூட்டல் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறப்புடையார். ஸோ செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு செயல் வந்து முடிஞ்சு, இது வந்து செகண்ட் செயல். சரிங்களா, 6th தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரே நாளில் ஒரு புக்கையே முடிச்சிடலாம். சரிங்களா, அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரிவிஷன் பண்ணுறப்போ உங்களுக்கே தெரியும். சரிங்களா, ஸோ பாடத்தை பார்க்கலாமா? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, எனது துன்பம் வெல்லும் கல்வி. அதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரிங்களா, ஃபஸ்ட் நூல்வெளி கூட பார்த்துட்டு வந்துடுமா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நூல்வெளி பாருங்கள். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரிங்களா, இவரோட பாடல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே புரிஞ்சுக்கிற வகையில் எளிமையாக தான் இருக்கும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரிங்களா, ஸோ இவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ், ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின்ஸ். மக்கள் கவிஞர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரிங்களா, நாமக்கல் கவிஞர் யார்? வே ராமலிங்கனார். சரிங்களா, இப்படி எல்லாத்தையுமே ஒரு கோர்வையாக படித்து வச்சுக்கணும். சரிங்களா, ஸோ மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ பாட்டு பார்க்கலாமா? பாட்டு வந்து ரொம்ப புரியுற வகையில் தான் இருக்கும். சரிங்களா, நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரியும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ 1 கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்குவோமா? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டை நெறி தவறி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல்ல வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. என்னது தன்மானமில்லா கோழையுடன் வந்து சேரக்கூடாது. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து புத்தகத்தில் படிக்கிறதோடு இருந்து விடாதீங்க, ஏட்டில் படித்ததோட இருந்து விடாதீங்க, எதுக்காண்டி படித்ததையும் மறந்துடக்கூடாது. அதாவது நாட்டில் வந்து நெறி தவறினா நாட்டில் வந்து உண்மையாக தான் வாழணும். ஸோ நெறி தவறி நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும். ஸோ அந்த கொள்கையை மீறி வாழக்கூடாது. சரிங்களா, அதாவது நல்லவர்கள் வந்து நம்மளை வந்து இகழ்ந்து பேசும்படி வந்து வளரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மூத்தோர் சொல் வார்த்தைகளை என்றைக்கும் மீறக்கூடாது. ஸோ பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் வந்து நம்ம என்றைக்குமே மாறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னது நல்ல நற்பண்புகளை உடையவங்களாக இருக்கணும். சரிங்களா, ஸோ இது மாற்றார் எப்பயுமே நம்ம அடுத்தவங்க பொருளுக்கு வந்து ஆசைப்படக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. என்னது தன்மானமே இல்லாத ஒரு கோழையோட என்றைக்கும் சேரக்கூடாது, நம்மளும் அந்த கோழையாக ஆயிடுவோம். சரிங்களா,
ஸோ துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும். எனது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும். எனது நம்மளோட கல்வி மட்டும்தான் நம்மளோட துன்பத்தை போக்கும். சரிங்களா, சோம்பலை கொல்லும் அந்த திறனை வந்து பெற்றிட வேணும். படிக்க படிக்க உங்களுக்கு சோம்பலை ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சிரும். சரிங்களா, வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்புகட்டை தொட்டிட வேணும். எனது வம்பு செய்கிற மாதிரி உங்களுக்கு குணம் இருந்துச்சுன்னா அதை வந்து என்னது விட்டுருங்க. ஸோ அறிவு வளர்ச்சியில் வந்து நீங்கள் வந்து படித்து மென்மேல் வானத்தை வந்து தொடுற அளவுக்கு வளரணும். சரிங்களா, ஸோ வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் மற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். சரிங்களா, என்னது பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாத அளவுக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ சொல்லும் பொருளும் பாருங்கள். தோற்றும்படினா என்னதுன்னா இகழும்படி, மூத்தோர்னா என்னது பெரியோர், மேதைகள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர்கள். சரிங்களா, மாற்றார்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவர், நெறினா என்னது வழி, வற்றாமல்னா என்னதுன்னா குறையாமல். சரிங்களா, வற்றாமல்னா என்னதுன்னா குறையாமல். ஸோ முடிஞ்சா அடுத்து பாருங்கள், புக் பேக் பார்க்கலாமா. மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது, தூற்றும்படி நடக்கக்கூடாது. சரிங்களா, நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும், மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். ஸோ கைப்பொருளை பிரித்தா எப்படி பிரிக்கலாம், கை கூட்டல் பொருள், மானம் கூட்டல் இல்லா, மானம் இல்லா. சரிங்களா, ஸோ மானம் இல்லா செகண்ட் ஆப்ஷன், நான் தப்பாக கொடுத்துருக்கேன், செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா, அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான பாடம் உரைநடை. கல்வி கண் திறந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர். சரிங்களா, இது வந்து காமராஜர் வந்து ஒரு கிராமத்துக்கு போயிருப்பார். ஸோ அங்கே வந்து பார்த்துட்டு என்னென்ன இல்லையோ இதெல்லாம் அமுல்படுத்தணுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். சரியா, ஒரு கதை வடிவில் கொடுத்துருப்பாங்க. நான் முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், 1 மைல் தூரத்தில் என்ன இருக்கணும்னா ஆரம்ப பள்ளி இருக்கணும், 3 மைல் தூரத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உயர்நிலைப்பள்ளி இருக்கணும். ஸோ இதான் வந்து எஜுகேஷனோட ரூல்ஸு. ஆனால் என்னென்னா அங்கங்கே பள்ளிக்கூடம் வேணும். ஸோ இப்போ கிராமத்துப்புற மாணவர்கள்லாம் எப்படி போய் படிச்சுட்டு வருவாங்கன்றனால ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கொண்டு வந்தவர், அந்த ரூல்ஸையே மாற்றி ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்விக்கண் திறந்த யார், காமராஜர் தான். ஸோ அவரை வந்து எப்படி இங்கே பாருங்கள், கல்விக்கண் திறந்தவர் என்று யார் பாராட்டியிருக்கானா தந்தை பெரியார் வந்து மனதார பாராட்டியிருக்காரு. சரிங்களா, ஸோ இது வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ். என்னது கல்விக்கண் திறந்தவர் என்று காமராஜரை பாராட்டியவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்க. சரிங்களா, பெரியார். சரிங்களா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், காமராஜரின் சிறப்பு பெயர்கள் என்னது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவர்களை உருவாக்குவார். இதெல்லாம் என்னதுன்னா அவருடைய சிறப்பு பெயர்கள். சரிங்களா, காமராஜரின் கல்வி பணிகள் பார்க்கலாமா, அவர் என்னென்ன செஞ்சுருக்காரு. காமராஜர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து எத்தனைனா 6000 தொடக்கப்பள்ளிகள் வந்து மூடப்பட்டு இருந்துச்சான். சரிங்களா, அதை வந்து உடனே திறக்க வந்து ஆணையிட்டிருக்காரு. சரிங்களா, மாநிலம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கார். அடுத்து பாருங்கள், மாணவர்கள் வந்து பசியின்றி படிக்க பார்த்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா, பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் வந்து கல்வி கற்க சீருடை திட்டத்தை இவர் தான் கொண்டு வந்துடுறது. மதிய உணவு திட்டத்தையும் சீருடை திட்டத்தையும் கொண்டு வந்தவர் யாருன்னு கொஸ்டின் கேட்கலாம், காமராஜர். சரிங்களா, பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் வந்து பல நடத்தியிருக்காரு. மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள் இதெல்லாம் வந்து இவர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. சரிங்களா, கால்நடை மருத்துவ கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து புதிதாக தொடங்கியிருக்காரு. சரிங்களா, இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த காமராஜர் தான். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா மதுரை பல்கலைக்கழகத்திற்கு வந்து இவர் பெயர் தான் சூட்டியிருக்காங்க. சரிங்களா, மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டிருக்கு. சரிங்களா, ஸோ நடுவண் அரசு பார்த்தீங்கன்னா 1976 வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கியிருக்குது. இப்போ 1976 காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா விருதுநகர் இல்லம் ஆகியன வந்து எனது அரசுடைமையாக்கப்பட்டு நினைவில்லங்களாக வந்து மாற்றப்பட்டிருக்கு. சரிங்களா, காமராஜர் வாழ்ந்த இல்லம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேயும் விருதுநகரில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக வந்து மாற்றப்பட்டிருக்கு.
சென்னை மெரினா கடற்கரையில் பார்த்தீங்கன்னா சிலை நிறுவப்பட்டிருக்குது. சரிங்களா, சென்னை மெரினா கடற்கரையில் பார்த்தீங்கன்னா என்னதுன்னா சிலை நிறுவப்பட்டிருக்கு. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு பார்த்தீங்கன்னா காமராஜர் பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளது. ஸோ கன்னியாகுமரியில் வந்து காமராஜருக்கு மணிமண்டபம் எப்போனா 2/10/2000 ஆண்டு வந்து அமைக்கப்பட்டிருக்குது. இப்போ கன்னியாகுமரியில் காமராஜருக்கு வந்து மணிமண்டபம் எப்போ கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள், 2/10/2000 ஆண்டு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆண்டுதோறும் காமராஜர் பிறந்த நாள் ஜூலை 15ஆம் நாள் வந்து என்னதுன்னா கல்வி வளர்ச்சி நாளாக வந்து கொண்டாடப்படுகிறது. எப்போ ஜூலை 15ஆம் நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஸோ ரொம்ப முக்கியமானது. காமராஜர் பிறந்த நாள் வந்து என்னவாக கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லி கேட்கலாம். என்னதுன்னா ஜூலை 15ஆம் நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. என்னது, காமராஜர் பிறந்த நாள் வந்து என்ன கொண்டாடப்படுகிறது, கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ரொம்ப முக்கியமானது, கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா, ஸோ அடுத்து புக் பேக் பார்க்கலாமா. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்னென்னா ஊரில் வந்து பள்ளிக்கூடம் இல்லை. ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, பசி இன்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பசி கூட்டல் இன்றி. சரிங்களா, படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா படிப்பு கூட்டல் அறிவு. ஸோ காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும். இது வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா, இதில் வந்து தப்பு விடுவாங்க நிறைய பேர். ஸோ என்ன வரும்னா காட்டாறுன்னு வரும். சரிங்களா, காடாறுன்னு போட்டக்கூடாது, காட்டாறுன்னு வரும். சரிங்களா, ஸோ குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க என்ன அறிமுகப்படுத்தப்பட்டது, சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டது. காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார். சரிங்களா, டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்து பாருங்கள், நூலகம் நோக்கின்னு சொல்லிட்டு ஒரு உரைநடை கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்க்கலாமா. ஆசியாவிலே பார்த்தீங்கன்னா 2வது பெரிய நூலகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. சரிங்களா, அது என்ன நூலகம்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். சரிங்களா, இது ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எங்கே இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. முதல் நூலகம் எங்கே இருக்குது, ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சீனாவில் இருக்குது. சரிங்களா, ஸோ அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசிய கண்டத்திலே பார்த்தீங்கன்னா 2வது பெரிய நூலகம் பார்த்தீங்கன்னா இதுதான். என்னது, இதுதான். இது வந்து என்னென்னா தரைத்தளத்தோடு மொத்தம் எத்தனைனா 8 அடுக்குகளை கொண்டது. இது பரப்பளவு மட்டும் பார்த்தீங்கன்னா 8 ஏக்கர். சரிங்களா, ஈர அரங்கநாதன் பார்த்தீங்கன்னா நூலக விதிகளை வந்து உருவாக்கியவர். சரிங்களா, நூலக விதிகளை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈர அரங்கநாதன் தான். ஸோ கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஈர அரங்கநாதன் வந்து நூலக விதிகளை உருவாக்கியவர். இவர் யாருன்னா நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். இவர் என்னது, இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள், அதாவது மொத்தம் 8 தளங்கள் இருக்குன்னு சொன்னேன்னா அந்த 8 தளங்கள்லையும் என்னென்ன நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தரைத்தளம் பார்த்தீங்கன்னா சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள். சரிங்களா, தரைத்தளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, சொந்த நூல் படிப்பகம் பிரெய்லி நூல்கள். முதல் தளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள். சரிங்களா, 2ஆம் தளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ் நூல்கள். 3ஆம் தளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள். சரிங்களா, 4ஆம் தளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி. சரிங்களா, 5வது தளத்தில் பார்த்தீங்கன்னா கணிதம் அறிவியல் மருத்துவம். 6ஆம் தளத்தில் பார்த்தீங்கன்னா பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை. சரிங்களா, 7ஆம் தளத்தில் பார்த்தீங்கன்னா வரலாறு சுற்றுலா அரசு கீழ்திசை சுவடிகள் நூலகம். சரிங்களா, 8ஆம் தளத்தில் பார்த்தீங்கன்னா கல்வி வள தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தளத்தில். ஸோ இதுவும் நமக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா, ஸோ இதையும் நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்து பார்க்கலாமா. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் சிலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். ஸோ இவங்கெல்லாம் எங்கன்னா அந்த நூலகத்தில் படித்து தான் உயர்நிலைக்கு வந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ எனி டைம் நூலகத்திலேயே தான் இருப்பாங்க. சரிங்களா, அடுத்து சிறந்த நூலகர்களுக்கு வந்து என்ன விருது கொடுக்குறாங்கன்னு பாருங்கள், டாக்டர் ஈரா அரங்கநாதன் விருது வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கடுத்து இலக்கணம் பார்ப்போமா. இலக்கணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இணை எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது இணை எழுத்துக்கள். ஸோ இணை எழுத்துக்களில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. ஸோ இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இணை எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. சரிங்களா, 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். என்னது, 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின மெய் எழுத்துக்களும் சேர்ந்தது தான் என்னது, இணை எழுத்துக்கள். சரிங்களா, ஸோ சொற்களில் பார்த்தீங்கன்னா மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும். சரிங்களா, என்னது, இங்குக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்குன்றது என்னது, ஞன நமன. ஸோ அது வந்து மெல்லினம். ஸோ அதுக்கு பக்கத்தில் என்ன வரும் பாருங்கள், கசட தபர. ஸோ எப்பயுமே மெல்லின எழுத்துக்கு பக்கத்தில் வல்லின எழுத்து, வல்லின எழுத்துக்கு பக்கத்தில் மெல்லின எழுத்துன்னு தான் வரும். சரிங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வரும். சரிங்களா, ஸோ அடுத்து பாருங்கள்,
இடையின எழுத்துக்கள் 6ம் என்னது இடையின எழுத்துக்கள்லாம் என்னது எரள வளல, இது எல்லாமே ஒரே இனமாக இருக்கும் சரிங்களா. ஸோ இது எல்லாமே என்னது ஒரே இனமாக இருக்கும். அடுத்து பாருங்கள், மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. என்னென்ன எழுத்துக்கள்னு பாருங்கள். உயிரெழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் வந்து இணை எழுத்துக்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னது குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் வந்து இணை எழுத்துக்கள் சரிங்களா. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், குறிலெழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் வார்த்தை சொன்னீங்கன்னா ஈன்னு முடிகிறது வந்து என்னது ஐயின்னு முடிகிறது பார்த்தீங்கன்னா ஈல தான் முடியும் சரிங்களா. அந்த சவுண்டு வந்து அப்படி தான் முடியும் சரிங்களா. அவ் என்னும் எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. சொல்லில் பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வருவதில்லை. அளபடையில் மட்டும்தான் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுதுவோம் சரிங்களா. இந்த உயிரெழுத்து பார்த்தீங்கன்னா தனியாக வராது, அளபடையில் மட்டும்தான் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இது அளபடையில் மட்டும்தான் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓதல் வேண்டும்ன்ற மாதிரி சரிங்க. ஓதல், தூவும். ஸோ இதெல்லாம் என்னது அளபடையில் மட்டும்தான் இந்த மாதிரி வரும் சரிங்களா. தளியி இந்த மாதிரி என்னது அளபடையில் மட்டும்தான் வரும். ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்கள். மெல்லினத்திற்கு இணை எழுத்து இடம்பெறாத சொல், மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் என்னென்னு பாருங்கள். மஞ்சள்ன்றது வந்து எங்கன்னா நம்மன. ஸோ என்னது இம்முக்கு பக்கத்தில் பி. ஸோ இதுதான் வராது சரிங்களா. என்னது எங்கன்னா நம்மன. இங்கே பாருங்கள், மஞ்சள், வந்தான், கண்ணில், தம்பி சரிங்களா. இதில் வந்து என்ன ஆன்சர் வரும்னா தம்பி வரும் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், தவறான சொல்லி வட்டமிடுக. இதுக்கு போய் வென்றான்னா தப்பாக இருக்கு, ஏன்னா பெரியரா வரணும் சரிங்களா. ஸோ மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே பாருங்க, இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடா ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவதில். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400 வந்து இடம்பெற்றிருக்கு சரிங்களா. அந்த பாட்டு வந்து நம்ம ப்ரீஃபாகவே பார்ப்போம் சரிங்களா. பழமொழி 400 வந்து ப்ரீஃபாக ஒரு செயலே இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்துக்குவோம். இங்கே பாருங்கள், இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இணை எழுத்துக்கள்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இதே நான் சேம் தான் இதுவும் என்னது அங்கே நம்மனா அதுக்கு பக்கத்தில் கசரத் அப்புறம் வரணும் சரிங்களா. ஸோ அடுத்து பார்க்கலாமா. இங்கே பாருங்கள், கலைச்சொல் அறிவும் ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ இதோட வந்து முடியுது சரிங்களா. கல்வினா என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், தொடக்கப்பள்ளினா பிரைமரி ஸ்கூல், மேல்நிலை பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம்னா லைப்ரரி, மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர், மின் தூக்கினா லிஃப்ட், மின் அஞ்சல்னா இமெயில், குறுந்தகடுனா காம்பேக்ட் டிஸ்க், மின் நூலகம்னா இ லைப்ரரி, மின் நூல்னா என்னது இ புக், மின் இதழ்கள்னா இ மேகசின். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். டென்பிஸில் வந்து அடிக்கடி இந்த இது வந்து கேட்பாங்க சரிங்களா. ஸோ இதை வந்து நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான், இதோட வந்து இயல் 4 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த வீக்குக்கான ஒரே ஒரு இயல் மட்டும்தான் பார்க்கணும். ஸோ அதுவும் இன்றைக்குள்ள நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து தமிழை முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி நம்ம பாதி முடிச்சிருக்கோம், நம்ம பாதி வந்து இன்றைக்கி வந்துடும் சரிங்களா. ஸோ சயின்ஸு நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் மட்டும் பார்க்கணும் சரிங்களா. சயின்ஸும் எக்கனாமிக்ஸும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே கொடுக்க பார்க்குறேன் சரிங்களா. ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க. நாளைக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து வந்துடும் சரிங்களா. நாளைக்கு வந்துடும், இல்லாட்டினா நாளைக்கு நைட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ நீங்கள் திங்கக்கிழமை கூட கொஸ்டின் எழுதுகிற மாதிரி பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக முடிச்சிருக்கோம்ல. ஸோ ஒரு நாள் தள்ளி போனாலும் ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா. ஸோ திங்கக்கிழமை கூட நம்ம வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி கூட பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் TNPSC அகாடமி.